Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் புறம்போக்கு நிலத்தில் உள்ள மணலை சட்டவிரோதமாக அள்ளிச் சென்ற நபரை தடுத்து நிறுத்திய பெண் மீது டிராக்டரை வைத்து மோதி அங்கிருந்து தப்பிச் சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னிமலையில் புறம்போக்கு நிலத்தின் மணலை அள்ளிச் சென்ற நபர் தடுத்து நிறுத்திய பெண்ணை டிராக்டரில் வைத்து மோதிவிட்டு அங்கிருந்து தப்பியோடிய காட்சிகளாக தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகத்தொழில் பகுதியில் கடந்த சில நாட்களாக தங்கவேல் என்பவர் புறம்போக்கு நிலத்தில் உள்ள மணல்களை லோடு கணக்கில் அள்ளி அங்கிருந்து சென்று வர விவாதத்தில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்களால் கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் பலமுறை இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என தங்களிடம் தெரிவித்தும் கூட அதை துளியும் கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக மணல்களை அள்ளி செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் வழக்கம் போல் புறம்போக்கு நிலத்தில் உள்ள மணல்களை அள்ளி சென்ற தங்கவேல் மற்றும் அவரது ஓட்டி வந்த டிராக்டரை மடக்கி பிடித்தவரிடம் அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றி தங்கவேல் என்பவர் தடுத்து நிறுத்திய பொதுமக்களை சரமாரியாக ஆபாசமான வார்த்தைகளால் பேசி வசைபாடினார். மேலும் அப்பகுதியில் பொதுமக்கள் டிராக்டரை இருந்து ஒதுக்க விடாமல் தங்கவேலிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமடைந்த தங்கவேலை டிராக்டரில் இருந்த மணல்களை கீழே கொட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோட முயற்சித்துள்ளார். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த ஜோதிலட்சுமி என்கின்ற பெண்ணை அவர் அங்கிருந்து போக விடாமல் டிராக்டரை முன்பாக நின்று வாகனத்தை நிறுத்தி வைத்தும் தனது இருக்கைகளால் டிராக்டரை தடுத்து நிறுத்தி போகாமல் இருக்க சொல்லி கூறியுள்ளார். பெண் என்று கூட பாராமல் தங்கவேலு ஆத்திரத்தில் அந்த டிராக்டரை பெண்ணின் மீது மோதி அச்சுறுத்தல் ஈடுபட்ட வகையில் அவரை இடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் வந்த அதிகாரிகள் புறம்போக்கு நிலத்தில் தான் மணல்களை அள்ளப்பட்டுள்ளன என கூறிவிட்டு சென்றதாக அப்பகுதி மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவத்தை குறித்து சென்னிமலை காவல் போலீசார் போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளனர். இது குறித்தான வீடியோ பதிவுகளான தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.